welcome to our channel. So இன்னைக்கு live வந்து start ஆயிடுச்சு. So சீக்கிரமா join பண்ணிக்கோங்க and we'll start the session. Okay, so Tancet ஓட 5 days revision. So இன்னைக்கு வந்து 5th day last day class வந்து பார்க்க போறோம். So நாளைக்கு கழிச்சு எக்ஸாமா. ஸோ நாளைக்கு கழிச்சு எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேணாம் லாஸ்ட் மினிட்ல. ஸோ நீங்கள் படித்த வரைக்கும் போதும், நல்லாவே எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி எக்ஸாம் இருந்தது, எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல காலேஜில் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ MBA ஒரு MCA நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன் இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து ரிவிஷனை தான் பார்க்க போகிறோம். பேசேஜஸ் இருக்க போது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அண்ட் அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டி செஷனில் ஸ்பாட் தேர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். டான்செட்டில் நீங்கள் MBA ஒரு MCA படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வந்து எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் TNPSC, TET, TRB, SSC, பேங்க், ரயில்வே, இந்த மாதிரி என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த நம்பர் அப்படி இல்லைனா 8101234234 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், they will give details. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, பேசேஜ் ரீட் பண்ணட்டுமா? ஸோ பேசேஜ் நான் ரீட் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள். அதில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்க போது அண்ட் ஓகே. Passage number 2. The following passage was excerpted from a book called The Extraordinary Origin of Everyday Things. So book name வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. The Extraordinary Origins of Everyday Things. Okay, which was published in 1987. Okay, 1 minute. Okay, 1987, because early man viewed illness as divine punishment and healing as purification. Medicine and religion were inextricably linked for countries. ஓகே, ஸோ இந்த புக்கு பேர் என்னது? த எக்ஸ்ட்ராடினரி ஆரிஜின் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரீட் பண்ணட்டுமா? This notion is apparent in the origin of word pharmacy. So pharmacies பற்றி பேசியிருக்காங்க, which comes from Greek pharmakon, meaning purification through purging. By 3500 BC, the Sumerians in the Tigris Euphrates Valley had developed virtually all of our modern methods. Okay, modern methods of administering drugs. They used gargles, inhalations, pills, lotions, ointments and plasters. The first drug catalog or pharmacopoeia was written at that time by an unknown Sumerian physician. Preserved in cuneiform script on a single clay tablet are the names of dozens of drugs to treat ailments that still afflict us today. Okay, ஸோ வந்து ஏதோ ஃபார்மசி ரிலேட்டடான புக்கு போல், அதுதான் வந்து நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ரீட் பண்ண. ஸோ சாரி, கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டேனோ, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஒரே நிமிஷம், கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்கள் பேசேஜ் வந்து கிளியராக ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணட்டுமா? The Egyptians added to the ancient medicine zest the Ebrus papyrus scroll dating from 1900 BC and named after the German Egyptologist George Ebrus, reveals the trial and error how occurred by early Egyptians physicians to relieve
indigestions and chew of peppermint leaves and carbonates, known today as Tancet, was prescribed and to numb the pain of tooth exaggerants. Egypt's doctors temporarily stupefied and patients. With ethyl alcohol, the scroll also provides as rare glimpse into the hierarchy of ancient drug preparation. So okay, so medicine related and drug related ஒரு பேசேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஜிப்டியன்ஸ் எப்படி இது பண்ணாங்க அண்ட் எத்தேல் ஆல்கஹால்ஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ணாங்க டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசேஜஸ் போயிட்டுருக்கு. அந்த நெக்ஸ்ட் படிப்போம். தி சீஃப் ஆஃப் த preparers of drugs was the equivalent of head pharmacist who supervised the collector of drugs. Field workers who gathered essential minerals and herbs இங்கே வந்து herbs வந்து SB இருக்குது, இங்கே BS தான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் ஓகேவா. The preparers aids technicians dried and pulverized ingredients which were blended according to certain formulae by the papers. ஸோ இங்கே வந்து நிறைய புது வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து சினோனிம்ஸ் கூட யூஸ் ஆகும். ஃபார்முலின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ ஃபார்முலா அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் என்னென்னா ஃபார்முலி அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா. அந்த நெக்ஸ்ட் என்னென்னா by the preparers and the conservators of drugs oversaw the storehouse where local and imported mineral herb and animal organ ingredients were helped. Okay, so the next, by the 7th century BC, the Greeks adopted by a sophisticated mind-body view of medicine. They believed that the physician must pursue the diagnosis and treatment of the physical causes of disease within a scientific framework as well as cure the supernatural components involved. Thus, the early Greek physician emphasized something to holistic approach to health, even if the suspected mental causes of disease were not recognized as stress and depression but interpreted as curses from displeased deities. The modern era of pharmacology began in the 16th century, ushered in by the first major discoveries in chemistry. The understanding of how chemicals interact to produce a certain effect within the body would eventually remove much if the guesswork of magic form medicine அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ வெயிட், ஸோ இந்த ஃபுல் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டுமா, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இருக்கா இன்னும், ஓகே. ஸோ இது ஒன்று மட்டும் ரீட் பண்ணிக்கிறேன். Drugs had been launched on a scientific course but centuries would pass before superstitions was displaced by scientific fact. Or one major reason was that physicians unaware of the existence of disease causing pathogens such as bacteria and viruses continue to dream up imaginary causative evils, and though new chemical compounds emerged, their effectiveness in treating disease was still based largely on trial and error. Many standards common drugs in the medicine chest developed in this trial and error environment, such in this complex of disease and human biochemistry, that even today, despite enormous strides in medicine science, many of the latest sophisticated addition to our medicine cells were accidental finds. Okay, we'll see. So இதுதான் அந்த பேசேஜாக இருக்க போது. I will on my camera. Okay, 1 minute. இதில் இருந்து தான் கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. ஓகே, ஒன் மினிட்மா.
கேமரா ஓகே வில் சி இப்போ இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. த எக்ஸ்ட்ராடினரி ஆரிஜின் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ். ஸோ எவ்ரிடே திங்ஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்றது தான் இது வந்து மேட்டராக இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி வந்து லைக் மெடிசன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணாங்க அண்ட் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் என்னென்ன மாதிரி டிசீஸ் வந்து இருக்குது அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ மெடிசன் சயின்ஸ் மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான பேசேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு புரிஞ்சால் போதும். இப்போது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அண்ட் கொஷனுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? த ஆத்தர் சிட்டிஸ் த லிட்ரல் டெஃபினிஷன் ஆஃப் த க்ரீக் வேர்ட் பார்க்கமான் இன் ஆர்டர் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ சேட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சேட்டில் நீங்கள் சொல்லலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ரெக்கார்டடாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த வேர்டு வந்துருந்தது, இந்த வேர்டு வந்து அதோட கனெக்டடான வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் பேசேஜ் நல்லா கிளியராக படிச்சிருந்தீங்கனாலே நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். என்னது? இல்லுஸ்ட்ரேட் த இயர்லி மேன். ஓகேவா? இயர்லி மேனை இல்லுஸ்ட்ரேட் பண்ண மாதிரி ரெக்கவரி ஃப்ரம் இல்னஸ் ஃப்ரம் லிங்க் த இன்டர்னல் கிளன்சிங். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அந்த பேசேஜ்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அந்த 32 one, it was possible to identify a number of yearly Sumerian drugs because எதனால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயர்லி சம்மரியன் ட்ரக்ஸை வந்து எப்படி எந்த வேலை அது பாசிபிள் டு ஐடென்டிஃபை தி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்ப்பா? என்ன வரும்? லிஸ்ட் ஆஃப் ட்ராக்ஸ் என்ன கொஞ்சம் தான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ராக்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் சம்மரியன்ஸ்னால அது வந்து கம்பைல் பண்ணப்படும். கம்பைல்னா விவரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மீனிங் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இயர்லி சம்மரியனோட ட்ராக்ஸ் வந்து நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 32 கொஷனுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? அந்த 33 கொஷின் நம்பர் 33ல என்னன்னா the passage suggests which one of following as a similarity between ancient Sumerian drugs and modern drugs. ஸோ ancient Sumerian drugsக்கும் modern drugs இப்போ அதாவது ட்ரக்ஸ்ன்னு என்ன மீன் பண்ணாங்கன்னா மெடிசனை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிமிலாரிட்டி எப்படி இருக்குது, மாடர்னுக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கு இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? The different way of patient could take ancient Sumerian drugs are similar to the way of modern drugs are taken அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் 34th one, according to the passage the 7th century Greeks view of medicine differ from that of the Sumerians in the Greeks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 7th centuryல இந்த பேசேஜில் கொடுத்தது தான். ஸோ 7th centuryல கிரீக்ஸோட வியூ ஆஃப் மெடிசன் வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த சமேரியன்ஸ் பார்க்குறத விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜில் அது எதனால அதை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் போடலாம்ப்பா? என்ன ஆன்சர் போடலாம்? both acknowledged both mental and physical roots of illness வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மெடிக்கல்ஸ் வந்து என்ன செய்யணும், மெடிசன்ஸ் வந்து அப்படியே டிஃபர் ஆகிட்டே தான் போகணும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொன்னாங்க. ஓகேவா? and then 35th one, the hierarchy refer to the passage if an example of ஹைரார்ச்சின்னு ஒரு வேர்ட் இருந்தது இல்லையா, அது வந்து என்ன எக்ஸாம்பிள் குறிக்கிறதுக்காக இல்லை என்ன மீனிங்கில் அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? the complex division of labor, அதுதான் நம்ம வந்து hierarchy அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. ஓகேவா? அந்த 36th one போலாம். In the final paragraph, last paragraphல the author makes which one of the following observation about scientific discovery அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வரும்ப்பா? என்ன ஆன்சர் வரும்? 36th one ஃபைனல் பேராகிராஃபில் ஆத்தர் வந்து which one of the following observation, எந்த அப்சர்வேஷன் வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரியாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பேசேஜில். என்ன ஆன்சர் வரும்? chance events have led to the discovery many modern drugs தான் வந்து scientific discovery-ஆ இருந்தது. ஓகேவா? the next one 37th one, it can be inferred from the passage that some drug commonly used in 1987. ஸோ பேசேஜில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் காமனாக ஒரு சில ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன இன்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? 37th one எப்போ கிரியேட் பண்ணுது? 16th centuryல. ஓகேவா? ஸோ ஒரு சில ட்ரக்ஸ் வந்து காமனாக எல்லாராலையும் யூஸ்
இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜில் சொல்லியிருந்தாங்க. அது எப்போனா கிரியேட்டட் இன் 16th centuryல கிரியேட் பண்ணது தான். ஓகேவா? அந்த 38th one, the passage implies that, இந்த பேசேஜ் மொத்தமாக என்ன இம்ப்ளைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாடர்ன் ஹெட் ஃபார்மசிஸ்ட் வந்து அனலாக்ஸ் டு ஆன்ஷியன்ட் ஈஜிப்தியன் கன்சர்வர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது தான் கரெக்டு. ஆல்ரெடி அவங்க பண்ண மெடிசன் அதே மெத்தட்ஸ் தான் இப்போ மாடர்ன் ஹெட் ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த பேசேஜ் வந்து சொல்ல வருது. ஸோ அதுதான் வந்து தேர்ட் ஒன் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அந்த 39th one is, in the passage the word holistic most nearly means, holistic அப்படின்ற இந்த வேர்ட் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனிங்கில் வரும்ப்பா? holistic அப்படின்றது comprehensive அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். ஓகேவா? ஆப்ஷன் 4 is the right answer. Okay, the next one போலாமா? 40th one, the passage indicates that advances in medical science during the modern era, pharmacology may have been delayed by. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த பேசேஜ் வந்து என்ன செய்யுதுன்னா, அட்வான்ஸ் மெடிக்கலில் வந்து இண்டிகேட் பண்ணுது டூரிங் மாடர்ன் எராவில். ஸோ இந்த ஃபார்மகாலஜி என்ன டிலேட் ஆச்சு, என்ன டிலே வந்து இதில் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? 40th one, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில். என்ன ஆன்சர் வரும்? தி லேக் ஆஃப் clear understanding of the origin of disease. ஓகே, இந்த டிசீஸ் வந்து என்ன ஆரிஜினில் வந்தது அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கல. ஓகேவா? அதனால தான் என்ன ஆச்சுன்னா, மாடர்ன் எராவில் அந்த ஃபார்மகாலஜி கொண்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதுதான் வந்து அதோட மீனிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அந்த நோயோட ஆரிஜின் எங்கே இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொரோனாவே எடுத்துட்டாலும் அது கொரோனா தான், இதோட ரூட் இதுதான், இதை தான் வச்சு நம்ம இதை அழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் வந்து மெடிக்கல் சயின்ஸில் கொஞ்சம் லேட் ஆச்சு ஃபார்மகாலஜி கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? அந்த வெர்பல் எபிலிட்டி செஷன் போயிடலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து எரர்ஸ் இருக்க போது, ஸ்பாட் த எரர். ஸோ நீங்கள் எரர் ஸ்பாட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட ஆன்சர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? 81, கொஷின் நம்பர் 81 போகலாம். They left their luggages at the railway station, no error அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன எரர் போடலாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன எரர் போடலாம் இங்கே? 81, கொஷின் நம்பர் 81ல் தெரியலையா? லக்கேஜஸ் அப்படின்றது LUGGAGE, லக்கேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒன்லி சிங்குலர் மட்டும்தான். there is no plural ஃபார்ம் அப்படின்றது லக்கேஜஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒன்று பீசஸ் ஆஃப் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரெட் கலர் தெரியுதா? ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. பிங்க் கலர், பிளாக் எடுத்துக்கலாம். பீசஸ் ஆஃப் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ஃபார்மில் லக்கேஜ் தான். ஓகேவா? நாட் லக்கேஜஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து கிடையாது. ஸோ எஸ் சேர்த்தனால இங்கே பியில் தான் வந்து எரர் இருக்குது. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் 82. The student could not answer the teacher when he was asked to explain why he was so late that day. No error. என்ன போடலாம்ப்பா? The student could not answer the teacher when he was asked to explain why he was so late. என்ன போடலாம்? என்ன எரர் இருக்கு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். Actually there are no error. ஓகேவா? எரரே இல்லை. ஓகே, அந்த நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். There is no question of my failing in the examination. No error. என்ன போடலாம்? There is no question of my failing in the examination. Okay, so there is no question of my இல்லை, there is no question of me
ஃபெயிலிங் இன் த எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஸோ மை அப்படின்றது யூஸ் வந்து ராங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியில் தான் வந்து எரர் இருக்குது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 84th ஒன். she sang very well, isn't it அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன போடலாம்ப்பா? ஸோ கொஷின் டேக்கில் மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் டேக்கோட ரூல்ஸஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், பாசிட்டிவில் இருந்ததுன்னா கொஷின் டேக் நெகட்டிவில் இருக்கணும், அப்படியே ஆப்போசிட்டில். ஓகேவா? ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா கொஷின் டேக் பாசிட்டிவில் இருக்கணும். அதே மாதிரி தான் இது மாறும். ஓகேவா? ஸோ இங்கே she sang very well அப்படின்றது இது பாசிட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவில் தான் இருக்கணும். அப்போ வந்து இங்கே கொஷின் டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். அப்போ நாட் போட்டிருக்காங்க, அது கரெக்டு தான். எனிவேஸ் இங்கே வந்து isn't it அப்படின்னு சொல்லி வர தேவையில்லை, ஏன்னா இங்கே எந்த ஒரு ஆக்சிலரி வேர்ப்ஸும் வரல. ஓகேவா? இப்போது சப்ஜெக்ட் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் இப்படி வந்திருக்குன்னா ஆக்சிலரி வேர்ப் அண்ட் இது ஒரு வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் வேர்பை நம்ம எடுக்கக்கூடாது, ஆக்சிலரி வேர்பை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் கொஷினுக்கு. ஸோ இங்கே வந்து she is சிங்கிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இஸ்ஸை வந்து நம்ம எடுத்து isn't it அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து isn't அப்படின்னு சொல்லி எழுதலாம், இட்டு போடக்கூடாது. ஸோ அதை அடுத்து சொல்லித்தரேன். ஸோ இந்த இஸ்ஸை தான் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஆக்சிலரி வேர்பும் கிடையாது. ஸோ அதை வந்து விட்டுடலாம். ஓகேவா? ஆனால் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஷீக்கு பதிலாக ஒரு நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜானட்னே என் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜானட் என்ன ரெஃபர் பண்ணுது? ஷீ. ப்ரொனவுனில் ஷீ தான். ஒரு கேர்ள் அப்படின்னால ஷீன்னு வந்து போடுறோம். இதுவே ஒரு பாய் நேம் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நேம் சொல்லலாம்? விக்கி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து நம்ம என்ன ரெஃபர் பண்ணும்? ஹீ அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுமா? ஓகே, ப்ரொனவுனில் ஹீ அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா பாய் நேம், அதனால ஹீ. ஸோ இங்கே ஆல்ரெடி ஷீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜானட்டோ விக்கியோ இந்த நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே எழுதும்போது ஷீ ஹீன்னு மாற்றி எழுதணும். இங்கே ஷீயே கொடுத்துருந்தாங்கன்னா ஷீயே தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து கொஷின் டேக்கில் ஷீ தான் வரப்போகுது. ஓகேவா? ஷீ வரப்போகுது. அப்போ முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா? சாங் பண்ணிகிட்ருக்கா. சாங் அப்படின்றது சிங்கோட பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிங் பண்ணிகிட்ருக்கா. அப்போ she is doing something. ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த டூயிங் சம்திங் தானே சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா டிட் அப்படின்னு எழுதணும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இது என்ன இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது, நம்ம நெகட்டிவில் தான் எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்? நாட் வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும்? didn't she அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் டேக் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் டேக் வந்து க்ரியேட் பண்ணணும். எரரில் கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். புரியுதா? isn't it அப்படின்னு போடக்கூடாது, didn't she அப்படின்னு போடணும். புரிஞ்சுதா? அந்த நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? 85th ஒன். when the dentist came in my tooth was stopped aching out of fear. last question, I think this is the last one. answer பண்ணுங்க பாப்போம். when the dentist came in my tooth was stopped aching out of fear. என்ன போடலாம்ப்பா? என்ன போடலாம்? was stoppedன்னு போடலாமா? was அப்படின்றது என்னது? past. and stopped அப்படின்றது என்னது? so also past. sorry, wait, past. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் when the dentist came in my tooth is stopped அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? stopped aching அப்படின்னு போட்டால் போதும். புரிஞ்சுதா? was அப்படின்னு போட தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து எரர் ஆப்ஷன் பியில். ஓகேவா? புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் போகலாமா? ஐ திங்க் தட்ஸ் இட்னு நினைக்கிறேன். யா, ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் செஷன் இன் our கிளாஸஸ். ஸோ டான்செட்டோட கிளாஸஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? MBA அண்ட் MCA ரெண்டு பேருக்குமே 25th அன்றைக்கி தான் எக்ஸாமு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து லாஸ்ட் டே தான் நான் வந்து நல்லா படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் ஜாலியாகவே போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, பயப்படாமல். நல்ல காலேஜஸில் வந்து உங்களுக்கு
சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேவா? ஸோ see you all on the next video. அண்ட் வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ அண்ட் see you all in the next video. Bye bye.